கேத்தரின் ஆஃப் சியானா சொல்லப்படுகிற ஒரு பரிசுத்த பெண்ணை குறித்து படித்துக் கொண்டு வருகிறேன். இட்ஸ் a very big book. அது எழுதினது நோபல் பிரைஸ் வாங்கின, லிட்டரேச்சருக்கு என்று நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு மனிதன் எழுதினது. அநேக பிள்ளைகளுக்கு கேத்தரின் என்று பெயர் வைத்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த கேத்தரின் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது தன்னுடைய சின்ன பிராயத்தில், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உமக்கு மாத்திரம் சொந்தமாவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பெண். அந்த நாட்களிலே ரோமன் கத்தோலிக்க சபை மாத்திரம் தான் தெரிந்திருந்தனாலே 1300 வருடங்களிலே 13வது நூற்றாண்டிலே நடந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஆவி பெற்றவர்கள் என்று சொல்லலாம், அபிஷேகத்தில் பெரிய வெளிப்பாடுகள் குறைந்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த புஸ்தகத்தை படித்த போது அது என்னை நடுங்க வைத்தது என்று சொல்லுவேன். படித்துக் கொண்டிருக்கிறேன், முடிக்கவில்லை, நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். அந்த கேத்தரினுடைய முழு வாழ்க்கையையும் நன்றாக ஆராய்ச்சி செய்து தகுந்த ஆதாரங்களோடு தெளிவான காரியங்களோடு எழுதியிருக்கிற ஒரு மனுஷனுடைய புஸ்தகத்தை நான் படித்து வருகிறேன். அந்த கேத்தரின் சிறு வயதிலேயே ஆண்டவருக்கு தான் நான் சொந்தம், he is my beloved என்று ஒப்பு கொடுத்த அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஏராளமான நேரங்களிலே ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாளிலே தன்னுடைய வாலிப வயதிலே, டீனேஜிலே, தன்னுடைய வீட்டை விட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இறங்கினாள். சபை ஏற்றுக்கொள்ளவில்லை, வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை, அண்ணன்மார் ஏற்றுக்கொள்ளவில்லை, வீட்டில் இருக்கிறவர்கள் பைத்தியம் பிடித்து விட்டது சொன்னார்கள். வாலிப வயது, திருமணமாக வேண்டிய வயதில் இவள் இப்படி இருக்கிறாள் என்று சொன்னார்கள். ஆனால் அவளோ பல மணி நேரங்களே தெருக்களிலே காரியங்களை செய்ய ஆரம்பித்தாள். பெரிய கதையை சுருக்கி சொல்கிறேன். ஒரு சகோதரிக்கு, அவள் இருந்த சியானா என்கிற பட்டணம் இன்றைக்கும் இத்தாலியிலே இருக்கிறது. அந்த பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு மார்பகத்திலே கேன்சர் வந்து விட்டது. கவனியுங்கள், மார்பில் கேன்சர் வந்து விட்டது. இன்றைக்கே கேன்சருக்கு சரியான மருந்து இல்லை, கீமியோதெரபி எல்லாம் கொடுக்கிறார்கள். அன்றைக்கு அதுவும் கிடையாது, பெயின் கில்லர் கிடையாது, நாற்றத்தை போக்குகிற மருந்துகள் கிடையாது. ஆகையினால் இந்த மகள் வேதனையிலே துடித்தாள். அது மாத்திரமல்ல, அவருடைய மார்பகம் அழுக ஆரம்பித்ததினாலே அவள் தங்கியிருந்த வீட்டினுடைய அந்த துர்நாற்றம், அந்த ஓடர் யாரையும் பக்கத்தில் விடாதபடி செய்து விட்டது. அந்த தெருவில் நுழைகிறவர்களே, அந்த தெருவில் போகும்போது பணசத்தை நாத்த பிடிக்கிறது. ஏனென்றால் மாமிசம் அழுகிறது, மாமிசம் அழுகிறதுனால உண்டாகிற பெரிய துர்நாற்றம் அவளுடைய வீட்டையும் தெருவையும் கூட நிரப்ப ஆரம்பித்து விட்டது. ஆகையினால யாரும் அவளுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இல்லாத போது இந்த கேத்தரினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கேத்தரின், நீ எனக்கு ஊழியம் செய்கிறதற்கு நீ விரும்புகிறாய் அல்லவா? அவள் சொன்னால், ஆமா ஆண்டவரே, நான் சொல்லுகிற இடத்திற்கு போகின்ற போது, அங்கே போன போது எல்லாரும் கைவிட்ட நிலைமையிலே தன்னுடைய படுக்கையிலே மரணமும் சந்திக்காமல் வேதனையோடும் அழுகையோடும் கூக்குரலோடும் அழுகிக் கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய அறையில நுழைந்த போது பயங்கரமான துர்நாற்றம். I am not telling a story, sir. நான் ஒரு கதை சொல்லவில்லை, நடந்த காரியத்தை சொல்கிறேன். அப்பொழுது அவள் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாள், உங்களுக்கு யாரும் உதவி செய்வதற்கு இல்லை, நான் உதவி செய்கிறேன் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. இவள் அவளை கழுவினாள், அந்த துர்நாற்றத்தை போக்குவதற்கு தன்னால் இயன்றதை செய்தாள், உடைகளை மாற்றினாள், அறையை சுத்தம் செய்தாள். ஒவ்வொரு நாளும் காலையிலே போக ஆரம்பித்தாள். அந்த அம்மாவுக்கு இது இதமாக இருந்தது. சில மாதங்களிலே, 1-2 மாதங்கள் கழித்த பிறகு 5 நிமிடம் கேத்தரின் ஜெபத்தினாலே பிந்தி வந்தால் அந்த அம்மா சொல்லணும், என்ன பெரிய ராணி ஆயிட்டியா, நேரத்துக்கு வர முடியாதா? திட்ட ஆரம்பிச்சது அந்த அம்மா. ஒழுங்கா வந்து ஊழியம் செய், ஒழுங்கா வந்து வேலை செய்து. ஆனா இவ காதெல்லாம் அடைத்துக் கொள்வா. ஐயோ, நான் செய்கிற இந்த பணியை ஒருவரும் செய்யாத போது நன்றி கெட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஒரு நாளில் அழுகி நாற்றம் எடுத்த அந்த சரீரத்தின் வாடை அதிகமான நேரத்தில் அவள் அந்த தாயினுடைய அறைக்குள்ளே நுழைம்போது அவளுக்கு வாந்தி பண்ண வேண்டும் என்றது குடலை புரட்டியது. கவனியுங்கள், அவள் என்ன செய்தாளாம், என் சரீரமே
என் கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய விடாதபடிக்கு நீ எனக்கு விரோதமாக போராடுகிறாயே. என்னை கேட்கிற அருமையான சகோதரா, என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தோம் என்று இன்றைக்கு மேடை போட்டு அலங்காரமாய் பேசுகிறவர்களுக்கு கணக்கில்லை. சோத்திரம். எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். அவர்கள் மேசையில மேலே பேசுகிற செண்டுகளுக்கு குறைச்சல் இல்லை. அவர்கள் போட்டிருக்கிற உடைகள் பல 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 ஆயிரங்களை கொண்டது. அவர்கள் போட்டிருக்கிற ஷூஸ், ஐயோ அதை நீங்கள் இந்தியாவிலேயே வாங்க முடியாது. அப்படி அலங்காரமாய் வந்து நிற்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள் என்று பொல்லாத கணக்கு வைத்திருக்கிறவர்களே, காது கொடுத்து கேளுங்கள். நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். அந்த கேத்ரின் என்ன செய்தாள்? அவள் தன்னுடைய சரீரத்தை நொந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு மகள் சாகிறாள். அவளுக்கு உதவி செய்வதற்கு என் ஆண்டவர் என்னை ஏவினார். இந்த பட்டணத்தில் யாரும் முன்வராத காரியத்தை நான் செய்வதற்கு வந்தேன். என் சரீரம் ஒத்துக் கொடுக்க மாட்டேங்கிறது, குமட்டி கொண்டு வருகிறது, வாந்தி பண்ணும் போது இருக்கிறது. தன் சரீரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினாள். She wanted to put a full stop to the desire of the flesh. மாமிசத்தை அழிக்க வேண்டுமே. எனக்குள்ள எழும்புகிற அந்த மாமிசம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை செய்ய விடாமல் தடுக்கிறது. ஆண்டவர் எனக்கு காண்பித்ததை செய்ய விடாமல் தடுக்கிறது. அவள் என்னை திட்டுகிறவள் தான், அவள் என்னை பேசுகிறவள் தான். Still I must obey my beloved. என் நேசருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அந்த காரியத்தை வாசித்த போது புஸ்தகத்தை கீழே போட்டேன். என்ன செய்தா தெரியுமா? போனா ஒரு டவல் எடுத்துட்டு வந்தா, ஒரு கிண்ணத்துல தண்ணி கொண்டு வந்தா, அந்த அழுகி போன அவருடைய மார்பகத்தை கழுவினாள். என் சரீரமே, நீ இனிமே ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாதுன்ட்டு கழுவின தண்ணியை மடமட என்று குடித்து விட்டாள். அம்மா, ஐயா, மாமியாருக்கு 4 நாள் காய்ச்சல்னால கிளம் எப்போ சாவுன்னு சொல்லி ஊழியக்காரனுக்கு ஜபகோபுரத்துக்கு சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும்படி ஜபம் பண்ணுங்கள்ன்ற அந்த ஊரில் இருக்கிறவர்கள் நாம். புருஷனை பெற்று தந்தாளன்னுட்டு ஒரு மரியாதையும் கிடையாது. இவா ஜாலியாக காரில் சுற்றிக்கிட்டு கையை போட்டுக்கிட்டு அத்தான் கொத்தான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளை பெற்று தந்தவளுக்கு 4 நாள் காய்ச்சல்னா ஒரு நேரம் மருந்து அங்கே இருக்குது, உங்க தலை மாட்டில் தானே இருக்குது. கண்ணு தெரியாத கிளட்டெல்லாம் போட்டு நம்ம இந்த பாடுபடுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லுகிற விசுவாசிகளின் உலகம். நேற்றைய தினத்தில் இங்கே ஒரு நோட்டீஸ் கொடுத்தார்கள். இன்றைக்கு காலையிலையும் ஒரு சகோதரன் என்னை பார்த்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டு போனிலையும் பேசினார். ஐயா, இத்தனை வருஷமாய் வசனத்தை பிரசங்கித்த ஒரு ஊழியக்காரன் சென்னையிலே பரிசுத்தவான் என்று எல்லாரும் அங்கீகரித்தவர்களை அவருக்கு 8 மாதமாக மருந்தே கொடுக்காம பாவிங்க கொன்னுட்டாங்கன்னு அவர் சொன்னது சொல்றேன். I don't know. This is the world. This is the spiritual world. வசனத்தை போதித்தார், சுத்தமான கரங்களோடு கூட போதித்தார், தொடர்ச்சியாக பேசினார். சபை பெருகிட்டு 5000 15000 ஆயிற்று. ஆனால் அந்த ஊழியக்காரனை கவனிப்பதற்கு மருந்து கொடுக்கிறது போல பீகார்ல இருந்தேன். இங்க தெனமலர் பத்திரிகையில வந்திருந்த ஒரு கட்டிங் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற மருந்தை கொடுக்குறாங்க, பைத்தியக்காரனுக்கு கொடுக்குற மருந்தை கொடுத்து சாகடிக்கிறாங்க. This is the world. ஆனா கொடுத்தது யாரு? எல்லாம் ஊழியக்காரர்கள். My dear people of Chennai, I am not here to support anybody, but this is a fact. ஆனால் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறாது, ரோமன் கத்தோலிக்க சபையும் அங்கீகரிக்காது 19 வயது நிறைந்த ஒரு இளம் பெண், என் சரீரம் தேவன் எனக்கு காண்பித்ததை செய்ய மறுக்கிறது, ஆகையினால் என்னை வெறுக்கிறவருடைய மார்பகத்திலே வடிந்து கொடுக்கிற சீலை கழுவி குடித்து, that is the end of it. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஏனென்றால் நமக்கு ஊழியம் சொன்ன உடனே வேற ஒரு பிக்சர் தான் வந்துட்டு. நமக்கு ஊழியம் என்று சொன்ன உடனேயே ஏதோ மேடை போட்டு கொடுக்கணும், நிறைய லைட் போடணும், மைக் வச்சு கொடுக்கணும், அப்பதான் ஊழியக்காரன். ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து இறங்கணும், கோட்டு சூட்டு பூட்டு போடணும், அவர் வரும்போது மியூசிக் டீம் பப்பர 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 வரார் சொல்லணும், அதான் ஊழியக்காரன் என்று
தவறாக கணக்கு போட்டு விட்டோம். 19 வயது நிறைந்த அவளுக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவள் கொண்டு தெரியும், என் கர்த்தர் என்னை ஊழியக்காரியாக மாற்றி இருக்கிறார். She never been to a training. அவள் ஒரு ட்ரைனிங்க்கு போனதில்லை, ஒரு பயிற்சிக்கு போனதில்லை. இயேசுவோடு கூட இசைந்த வாழ்வை நடந்தாள். அவ்வளவுதான். இயேசுவோடு இசைந்த வாழ்வு. இயேசுவோடு நடக்க நடக்க என் ஆண்டவர் கால்களை கழுவின காட்சி அவளுக்கு கண்ணுக்கு வந்திருக்க வேண்டும். அதை இந்த புஸ்தகம் சொல்லவில்லை. கடந்து திரிந்த அந்த சீஷர்கள் காட்டி கொடுக்க போகிறார்கள், ஓட போகிறார்கள், சபிக்க போகிறார்கள். அவர்களின் கால்களையும் கழுவி அடிமையின் ரூபம் எடுத்து அவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் இந்த பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவள் தன்னை ஒப்பு கொடுத்த காட்சி என்னை கலங்கடித்தது. உலக மேன்மை நஷ்டம் என்றும் உலக வாழ்க்கை குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயாம், ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. நன்மை கவனிங்கள். நான் கொஞ்சம் காரியத்தை